students, இந்த வீடியோல நம்ம ஒரு small topic பார்க்க போறோம். That is digital video broadcast in satellite communication. Okay, so satellite communicationல வந்து digital video broadcast நம்ம பார்க்க போறோம். So digital video broadcast வந்து என்ன பண்ணனும்னா it is a video streaming service through satellite. சரியா, satellite வழியா video streaming service வந்து நமக்கு provide பண்ணும். And இது ஒரு leading standard to provide video streaming. சரியா. So DVB digital video broadcast வந்து எதுலெல்லாம் யூஸ் பண்ணோம்னா terrestrial digital video broadcast, then அது வந்து DVB-T, then cable DVB and satellite DVB. சரியா. ஸோ இது வந்து இந்த ஸ்டாண்டர்ட் வந்து இன்டர்நெட் டெக்னாலஜியை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணோம். எப்படின்னா த்ரூ சேட்டலைட் வழியாக ப்ராட்காஸ்ட் பண்ணி இன்டர்நெட் டெக்னாலஜியை வந்து நம்மளே சாட்டிஸ்ஃபை பண்ணிகிட்ருக்கு. அண்ட் ஆல்சோ என்னென்னா இந்த டிஜிட்டல் வீடியோ ப்ராட்காஸ்ட் என்ன பண்ண முடியும்னா லாட் ஆஃப் வியூவர்ஸுக்கு வந்து ரீச் பண்ண முடியும். சரி, இப்போ ஒரு வீடியோ கண்டென்ட் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுறோன்னா நிறைய வியூவர்ஸுக்கு பார்க்குற மாதிரி யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ டிஜிட்டல் வீடியோ ப்ராட்காஸ்ட் வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கும். சரியா. ஸோ திஸ் இஸ் தி பேசிக் பிளாக் டயக்ராம் ஃபார் டிஜிட்டல் வீடியோ ப்ராட்காஸ்ட் த்ரூ சேட்டலைட். சரியா. ஸோ ஹியர் இதில் என்னென்னா டேட்டா சர்வர், ஹப் சர்வர், இன்டர்மீடியட் சர்வர் எல்லாமே இருக்கும். ஸோ இங்கேருந்து வீடியோ ப்ராட்காஸ்ட் ஆகுது. வீடியோ கண்டென்ட், ஒரிஜினல் கண்டென்ட் நம்ம சென்ட் பண்ணுறோன்னா ஸோ சேட்டலைட் மோடம் வழியாக ஆண்டனா, அதில் யூஸ் பண்ணுற ஆண்டனா வழியாக எங்கே போகுது, சேட்டலைட்டுக்கு போகுது. ஓகே. ஸோ சேட்டலைட் வந்து என்ன பண்ணோம், இங்கேருந்து சேட்டலைட்டுக்கு போகிறத நம்ம என்ன சொல்லுவோம், அப்லிங்குன்னு சொல்லுவோம். தென் சேட்டலைட்டில் இருந்து அந்த வீடியோ வந்து லேனுக்கு வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வந்து ப்ராட்காஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காக அவனுக்கு டவுன்லிங்க் அனாலிசிஸ் யூஸ் பண்ணோம். ஸோ சேட்டலைட்லேருந்து இங்கே வரும்போது ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது அதை டவுன்லிங்குன்னு சொல்கிறோம். ஸோ அதில் இருக்கிற கிளைண்ட்ஸுக்கு வந்து ரீச் ஆகுது. ஸோ கிளைண்ட்ஸுக்கு ரீச் ஆகிறது கிளைண்ட்ஸ்லேருந்து அதர் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்குக்கு வந்து பப்ளிஷ் ஆகுது. ஸோ த்ரூ சம் லோக்கல் ரவுட்டர் உனக்கு அந்த வீடியோ வந்து ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும், லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் இருக்கிற ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் ப்ராட்காஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அப்லிங்க் டிரான்ஸ்மிஷனில் வந்து என்ன பேண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா எல் பேண்ட், அண்ட் டவுன்லிங்க் டிரான்ஸ்மிஷனில் என்ன பேண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா கியூ பேண்ட் ஆர் சி பேண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எல் பேண்டுனா 1 to 2 GHz ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணோம். கியூ பேண்ட், கேயூ பேண்டுனா 12 to 18 GHz யூஸ் பண்ணோம். அண்ட் சி பேண்டுனா 4 to 8 GHz வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் உங்களோட பிளாக் டயக்ராம் ஆஃப் டிஜிட்டல் வீடியோ ப்ராட்காஸ்ட். ஓகே. அண்ட் தென் அப்புறம் இந்த டிஜிட்டல் வீடியோ ப்ராட்காஸ்ட் த்ரூ சேட்டலைட் என்ன பண்ண முடியும்னா சேம் கண்டென்ட்டை வந்து நிறைய டெஸ்டினேஷன்ஸுக்கு, அதான் நம்ம இந்த டயக்ராமில் பார்த்தோம், ஒரே கண்டென்ட் ஒரு வீடியோ நம்ம சென்ட் பண்ணுறோன்னா நிறைய டெஸ்டினேஷனுக்கு வந்து அட் அ டைம் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதை நம்ம டிவிலேயே நமக்கு நிறைய ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் ஆகுது. அட் அ டைம் வந்து எல்லா டிவிலேயுமே ஒரு, இப்போ விஜய் டிவி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை சன் டிவி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே அது யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்களோ எல்லாருக்குமே சேம் கண்டென்ட் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக. ஸோ சேம் கண்டென்ட் டு மல்டிபிள் டெஸ்டினேஷன் சைமல்டேனியஸ்லி. அண்ட் ஆல்சோ நிறைய சேனல் வந்து சிங்கிள் ஃப்ரீக்வன்சியை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்காக. தென் வி ஆர் கோயிங் டு சி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னெல்லாம் செட் ஏற்கனவே பார்த்த மாதிரி சேட்டலைட் வீடியோ ப்ராட்காஸ்ட் DVB-S, கேபிள் வீடியோ ப்ராட்காஸ்ட் DVB-C, அப்புறம் டெரஸ்ட்ரியல் டிஜிட்டல் வீடியோ ப்ராட்காஸ்ட் அது வந்து DVB-T. சரியா. இந்த ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுமே ஒவ்வொரு மாடுலேஷன் ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் DVB த்ரூ சேட்டலைட் வந்து என்னென்னா குவாட்ராச்சர் ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங்கை யூஸ் பண்ணோம். அண்ட் DVB-S2 ஸ்டாண்டர்ட் வந்து குவாட்ராச்சர் ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங் யூஸ் பண்ணோம். தென் 8 ஃபேஸ் ஷிஃப்ட் PSK, தென் 16 APSK வந்து யூஸ் பண்ணோம். அப்புறம் கேபிள் டிஜிட்டல் வீடியோ ப்ராட்காஸ்ட் வந்து குவாட்ராச்சர் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் யூஸ் பண்ணோம். தென் டெரஸ்ட்ரியல் DVB வந்து 16 QAM ஆர் 64 QAM யூஸ் பண்ணோம். அண்ட் ஆல்சோ COFDM, அதாவது கோடட் ஆர்த்தோகனல் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங் மாடுலேஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணோம். ஸோ லைக்வைஸ் ஒவ்வொரு டிஜிட்டல் வீடியோ ப்ராட்காஸ்ட் ஸ்டாண்டர்டும் ஒவ்வொரு மாடுலேஷன் ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரியா.
அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் என்னென்னா டிஜிட்டல் வீடியோ ப்ராட்காஸ்ட் வந்து எதை யூஸ் பண்ணோன்னா MPEG 2 ஸ்டாண்டர்டை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுது. ஓகே, தென் ஒவ்வொரு ஐபி டிவிலேயும் வந்து என்னென்னா தட் இஸ் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் டெலிவிஷன் ஸ்ட்ரீமில் வந்து ஃபிக்ஸட் சைஸ் ஆஃப் பேக்கெட்ஸ் வந்து இருக்கும். சரியா, ஒவ்வொரு பேக்கெட்லேயும் என்ன இருக்கும்னா ஒரு பிஐடி நம்பர் இருக்கும், அதாவது பேக்கெட் ஐடென்டிஃபையிங் டேட்டா. சரியா, அப்படி ஒரு நம்பர் இருக்கும். ஸோ இந்த ஐபி பேக்கெட் வந்து என்ன பண்ணோன்னா மல்டிகாஸ்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்மிட் பண்ணும். சரியா, ஸோ ஒவ்வொரு பிஐடி அதாவது பேக்கெட் ஐடென்டிஃபையிங் டேட்டா அதில் வந்து வீடியோ, ஆடியோ ஆர் டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். சரியா, now this is the frame format for DVB packet. ஸோ டிவிபி பேக்கெட்டோட ஃப்ரேம் ஃபார்மேட் இதில் வந்து MPEG 2 ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரீமுக்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதில் டோட்டல் 204 பைட்ஸில் வந்து 188 பைட்ஸ் வந்து MPEG 2 பேக்கெட் இருக்கும். ரிமைனிங் 16 பைட்ஸ் வந்து எரர் கரெக்ஷனில் இருக்கும். ஓகே, எரர் கரெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுற ஃபீல்டு. ஸோ இதில் 188 பைட்ஸில் MPEG 2 பேக்கெட் வந்து பேக்கெட்டில் என்ன இருக்கும்னா ஹெட்டர் அண்ட் தி பேலோட். ஹெட்டரில் வந்து அதோட அட்ரஸ் இன்ஃபர்மேஷன், சென்டர் அட்ரஸ், ரிசீவிங் அட்ரஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கும். இட் கண்டைன்ஸ் 4 பைட்ஸ். அப்புறம் இங்கே வந்து ஆக்சுவல் டேட்டா இருக்கும், 184 பைட்ஸ் வந்து ஆக்சுவல் டேட்டா இருக்கும். சரியா, தென் இந்த டிஜிட்டல் இந்த வீடியோ வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா என்கேப்சுலேட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரீம் நம்ம அனுப்புகிற வீடியோஸ் வந்து என்கேப்சுலேட் பண்ணி என்கேப்சுலேட் எது பண்ணோன்னா ஐபி என்கேப்சுலேட்டர், ஐபிஇ மீன்ஸ் ஐபி என்கேப்சுலேட்டர். ஸோ ஐபி என்கேப்சுலேட்டர் என்கேப்சுலேட் பண்ணி டேட்டாவை வந்து சேட்டலைட் லிங்குக்கு அனுப்போம். சரியா, ஸோ நம்ம ஃபஸ்ட் பிளாக் டயக்ராமில் பார்த்த மாதிரி சர்வர்லேருந்து எங்கே போகும், ஆண்டனா வழியாக சேட்டலைட்டுக்கு போகும். ஸோ அப்லிங்க், தென் சேட்டலைட் லிங்க்லேருந்து நமக்கு டிஃப்ரெண்ட் கிளைண்ட்ஸுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகும். சரியா, ஸோ திஸ் பிளாக் டயக்ராம் என்னென்னா ஐபி என்கேப்சுலேட்டருக்கான டயக்ராம். ஸோ டிஜிட்டல் வீடியோவை நம்ம சென்ட் பண்ணும்போது ஐபிஇ தட் இஸ் ஐபி என்கேப்சுலேட்டர் என்ன பண்ணோன்னா கண்டென்ட்டை வந்து என்கேப்சுலேட் பண்ணி இங்கே மல்டிப்ளெக்ஸருக்கு அனுப்போம். ஸோ மாடுலேட் பண்ணி சேட்டலைட் லிங்குக்கு வந்து சென்ட் பண்ணோம். தட் இஸ் டிஜிட்டல் வீடியோ ப்ராட்காஸ்ட் த்ரூ சேட்டலைட். சரியா, ஸோ இதான் என்னென்னா டிஜிட்டல் வீடியோ ப்ராட்காஸ்ட். ஸோ டிஜிட்டல் வீடியோ ப்ராட்காஸ்ட்டில் வந்து என்னெல்லாம் பார்த்தோன்னா அது வந்து வீடியோ ஸ்ட்ரீமிங் சர்வீசஸ்ன்னு பார்த்தோம், என்னென்ன ஸ்டாண்டர்ட்ஸ் யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். அண்ட் ஆல்சோ தி பிளாக் டயக்ராம் சர்வர்லேருந்து ஆண்டனா வழியாக சேட்டலைட்டுக்கு போகும், தென் டு டவுன்லிங்க் வழியாக உனக்கு கிளைண்ட்டுக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகும். சரியா, அண்ட் ஆல்சோ அப்லிங்க் டிரான்ஸ்மிஷனில் ஃப்ரீக்வன்சி பேண்ட் என்ன யூஸ் பண்ணுது, டவுன்லிங்க் ஃப்ரீக்வன்சி பேண்ட் என்ன யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். தென் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுது, தென் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் எந்தெந்த மாடுலேஷன் ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணுதுன்னு எழுதணும். அண்ட் ஆல்சோ MPEG 2 ஸ்டாண்டர்ட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரீமுக்காக யூஸ் பண்ணோம். ஸோ எல்லாத்துலேயுமே ஐபிடிவி பேக்கெட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பேக்கெட் சைஸ்லேயும் வந்து நமக்கு என்ன இருக்கும்னா பேக்கெட் ஐடென்டிஃபையிங் டேட்டா இருக்கும். ஸோ பேக்கெட் ஐடென்டிஃபையிங் டேட்டா வந்து மல்டிகாஸ்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணோம். அண்ட் இது வந்து என்னென்னா டிவிபி பேக்கெட்டோட ஃப்ரேம் ஃபார்மேட் அண்ட் ஆல்சோ என்கேப்சுலேஷன் ஃபங்க்ஷனோட பிளாக் டயக்ராம். உங்களுக்கு இந்த டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.